ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அட்டகாசமான சுவையில் காரசாரமான இறால் மிளகு வறுவல் தாங்க. இறால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. அதுவும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இறால் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இறால் சமைக்கிறதுல ரொம்ப பக்குவம் இருக்குதுங்க. கொஞ்சம் நீங்கள் காரம் கம்மியாக போட்டிங்கனாலும் இனிப்பு சுவை கொடுத்துரும். அதே நேரம் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பக்குவமான முறையில் வேக வச்சு கரெக்டான அளவுகளில் மசாலா சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இறாலை குடல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் தான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதங்க விடணும். பிரியாணிக்கு வதங்குற மாதிரி கலர் மாற தேவையில்லை. ஆனால் நல்லா எண்ணெயில் இந்த வெங்காயம் வெந்து வரணுங்க. அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இறாலுக்கு மசாலா சேர்க்கும்போது உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இதை வேக விட்டுறலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு வந்து ஃபுல்லாகவே சிம்மிலே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு ஒட்டாமல் வரும். இறாலும் ரப்பர் மாதிரி ஆகாமல் வெந்து வரும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை பொருளுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறாலை இது கூட சேர்த்துடலாம். இறால் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சோன்னா சீக்கிரமாக அதில் இருக்கிற தண்ணியெலாம் பிரிஞ்சு ரப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம மிதமான தீயில் வைக்கும்போது மெதுவாக தண்ணி பிரிஞ்சு அந்த இறாலும் சாஃப்டாக வெந்து வரும். அதில் இருக்கிற தண்ணி வெளியேறி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இறாலை சேர்த்துறேன். இந்த இறால் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இறால், மீன், சிக்கன் இது 3ம் சேர்ந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரே வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இறாலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சுருங்க. இறாலோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ நான் வாங்கிட்டு வந்தேன். ஓடு எடுத்ததுக்கப்புறம் இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கல. அடுத்த டைம்லாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் பிரிஞ்சு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து மிளகு காரமும் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த மிளகாய் தூளோட காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயம் வதங்கும்போது உப்பு சேர்த்தோம் இல்லையா, அந்த உப்பை எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நடுவில் ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும்னா நீங்கள் இப்படியே வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து சாம்பாருக்கு தான் இதை சைடிஷாக வைக்க போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் இதை வற்ற விட்டுறலாம். இது வத்துறதுக்குள்ளே இதுக்கு வந்து நம்ம மிளகு ஜீரகம் பொடிச்சிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி வற்றி வந்துருச்சு. நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தை இதில் சேர்த்துடலாம். மிளகு ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் இதை ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லைங்க. அப்படியே சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா போதும். இந்த மிளகோட காரம் மசாலா எல்லாமே இறாலில் ஒட்டி நல்லா பக்குவமாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு கிளறும் போதே தெரியும் எப்படி இருக்குதுன்னு. கிரேவி பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த கிரேவி பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது தாராளமாக 4-5 பேர் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இறால் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு தட்டு சோறுக்கு கொஞ்சமாக போட்டு பரட்டிங்கனாலே நல்ல ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நான் கடைசியாக உங்களுக்கு இந்த கடாயில் ஒட்டியிருக்கிற மசாலாலே நான் சாப்பாடு போட்டு கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாப்பாடு ஒரு ஆள் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இதில் போட்டு கிளறலாம். அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். காரம் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து இறால் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை, பச்சை பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா கையிலேயே பிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா இன்னும் மனம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கடல் உணவுக்கெலாம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்க்கும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு இறால் மிளகு மசாலா ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதாங்க. நல்ல காரசாரமாக அட்டகாசமான சுவையில் இறால் மிளகு வறுவல் பார்த்தீங்களா? எப்படி மசாலா ஒட்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குதுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக இறாலும் வெந்திருக்கு. மசாலா கிரேவி நமக்கு நல்லாயிருக்கு. இது ஒரு 4, 5 பேர் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு நல்லா தாராளமாக வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய இறால் குழம்பு, முருங்கைக்காய் போட்டு, உருளைக்கிழங்கு போட்டெல்லாம் நிறைய கிரேவி ரெசிபி, குழம்பு ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குதுங்க. தனியாக ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேங்க. இறால் ரெசிபி, ப்ரான் ரெசிபின்னு நான் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், அந்த கடாயிலே நான் வந்து சாப்பாடு போட்டு பரட்டியிருக்கேன். பிசைய பிசைய பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம மணமாக சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சட்டியில் போட்டு பரட்டினா அது எனக்கு கொடு உனக்கு கொடுன்ற மாதிரி போட்டி போட்டுட்டு தாங்க போகும். அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இறால் ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.